For the kind attention of passengers, train number 12647 Kongu Superfast Express. கைஸ், வெல்கம் டு பார்ட் 2. நம்ம ப்ரெஸ்டீஜியஸான கொங்கு எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கொங்கு அதிவேக விரைவு வண்டியில் ஜேர்னி போய்கிட்டு இருக்கு. 2 நாள் ஜேர்னி, ஒரு நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் பார்ட் 1 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்ம சூப்பரான ஒரு ட்ரெயின் ஜேர்னியாக போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சப்போஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. பார்ட் 2ல் காச்சிகூடா, ஹைதராபாத் காச்சிகூடாலேருந்து கண்டினியூ பண்ணி போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா பாக்கி இருக்குது. இந்த ட்ரெயின் ஜேர்னியில் கவர் பண்ண வேண்டியது ஒரு நாள் ஜேர்னி இருக்குது. நிறையா தூரம் இருக்குது. நீங்கள் காச்சிகூடாலேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் நம்ம நார்த் ரூட்டே ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அங்கெல்லாம் ஜேர்னி கொங்கு எக்ஸ்பிரஸ்க்கு எப்படி போகுது, ஃபுட்டெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறோம், எல்லாத்தையும் இந்த வ்ளாகில் பார்த்துடலாம். ஆன்போர்ட் கேட்ரிங்கில் லஞ்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே காச்சிகூடாவில் தான் ஏற்றிருக்காங்க. காச்சிகூடா ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் டிலே. பெரிய ஒரு டைம் பிரச்சனைலாம் கிடையாது இந்த ட்ரெயினில். இப்போ வரைக்கும் சூப்பராக தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே காச்சிகூடாலே பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நிறுத்தி வச்சுட்டாங்க. மோஸ்ட்லி எல்லா ட்ரெயினுக்கும் இங்கே ஜாஸ்தி டைம் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு மேஜரான ஒரு பிளேஸ் ஹைதராபாத்தில். காச்சிகூடா அவுட்டர்லாம் தாண்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், காசிப்பேட் வரைக்கும் இந்த லைனில் 130 km/h ஸ்பீட் பெர்மிட்டட். கொங்கு எக்ஸ்பிரஸ் இப்போ அந்த ஸ்பீடில் தான் போய்கிட்டு இருக்கு. கொங்கு எக்ஸ்பிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரேட் ஷேரிங் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதை பற்றி இன்னும் நான் சொல்லவே இல்லை. ஆக்சுவலி ஒரு சிலருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் இல்லை, ஒரு எபிசோடுக்கு முன்னாடி சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணி வந்திருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் கொங்கு பற்றி. கொங்கு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸும் அவனும் தான் ரேட் ஷேர் பண்ணுறது. இப்போ கொங்கு வாரத்தில் ஒரு நாள் தானே. ஒரு நாள் ஹசரத் நிசாமுதீனுக்கு ஆப்ரேட் ஆகி திருப்பி ஹசரத் நிசாமுதீன்லேருந்து இங்கே கோயம்புத்தூர் வரைக்கும் ஆப்ரேட் ஆகிறோம். அது டோட்டலாகவே ஒரு 4 நாள் 4.5 நாள் தான் ஆகுது. மீதி 2.5 நாள் சும்மா இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட் ஆகுறாங்க. ஸோ அது ஒரு நாள், கொங்கு எக்ஸ்பிரஸாக ஒரு நாள், இப்படி தான் ரேட் ஷேர் பண்ணுது. ஓபிஹெச்எஸ் டீம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கிளீனிங் ஒர்க்ஸை ப்ராப்பராக கொங்கு எக்ஸ்பிரஸில் பண்ணிடுறாங்க. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. வாஷ் ஸ்டேஷன் முதற்கொண்டு க்ளீன் பண்ணிட்டாங்க. ஏன்னா நைட் டைமில் அந்த ஃபுட்டெல்லாம் கழுவி பார்த்தீங்கன்னா அங்கே அடைச்சிக்கிச்சு. ஸோ அது எல்லாமே மார்னிங் சரி பண்ணிட்டாங்க. ஆல்சோ டஸ்ட்பின் கவர்ஸ் எல்லாமே மாற்றினாங்க. கேங் பாத் எல்லாமே அந்த ஃப்ளோர் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணாங்க. ஸோ அது ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. யாரோ எமர்ஜென்சி பிரேக்கிங் ஆன் பண்ணியிருக்காங்க, செயின் புல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செயின் புல்லிங் பண்ணி எமர்ஜென்சி பிரேக் ஆன் ஆகி வண்டி நிற்கிதுன்னா அதை ஃப்ரண்ட்டில் லோக்கோவில் இருக்கிற லோக்கோ பைலட் எப்படி இண்டிகேட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ரெயில் ஃபேன்ஸு அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் இன்ஜின் சவுண்டு 3 வாட்டி, இன்ஜின் ஹார்ன் இருக்குல்ல, அது 3 வாட்டி ஆன் பண்ணுவாங்க. 2 ஷார்ட் ஆன், 1 லாங் ஆன். இதே 3 வாட்டி கண்டினியூஸாக பண்ணுவாங்க. ஷார்ட் லாங், ஷார்ட் லாங், ஷார்ட் லாங். இந்த மாதிரி 3 வாட்டி அந்த ஹார்ன் போடுவாங்க.
అడ్వర్టైజ్మెంట్ చేయడానికి కాంటాక్ట్ వింటర్ మీడియా కాల్ లేదా వాట్సాప్ இது வரைக்கும் டெல்லி ட்ரெயின்ஸ் எத்தனையோ நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ரூட்டாக தான் இருக்கும். ரொம்ப நாள் கழித்து ட்ரை பண்ண கொங்கு எக்ஸ்பிரஸ் தான் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட்டில் அமைஞ்சிருக்கு. சென்னையிலேருந்து ஆரம்பிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புவோம், சென்னை எக்மோர்லேருந்து கிளம்புவோம், அப்படியே கூடூர், நெல்லூர், ஓங்கோல், தென்னாலி, விஜயவாடான்னு சொல்லி அந்த ரூட்டில் தான் நம்ம டெல்லி போயிருக்கோம். பட் கொங்கு பார்த்திங்கன்னா அப்படியே வேறு ரூட். இது வரைக்கும் நம்ம பார்த்த ரூட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட். கோயம்புத்தூர்லேருந்து காசிபேட் வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு. இங்கே காசிபேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லார்ஷா லைன் தான் ஜாயின் பண்ணுவோம். காசிபேட்லேருந்து பைபாஸ் கேபின் எடுத்து பல்லார்ஷா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் நாக்பூர், போபால், ஜான்சி அந்த ரூட்டு. கடைசியில் எங்களுக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு கிடச்சிருக்கிறது பிரியாணி இல்லாமல் எப்படிங்க ஒரு லாங் ட்ரெயின் ஜேர்னி, அதுவும் நார்த்து ட்ரெயினில் பிரியாணி இல்லாமல் எப்படி? ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே ட்ரை பண்ணுறோம். இந்த ஜேர்னியில் பிரியாணிலாம் நாங்கள் வாங்கவே இல்லை, வெஜ் ஐட்டமாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் காசிபேட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 100 rupees. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி உள்ள ஆன்போர்ட்லேயே சேல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் வேணாம், அது நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. 130 ரூபா சொன்னாங்க சிக்கன் பிரியாணி. எப்படியும் நல்லா இருக்காது, எதுக்கு நம்ம அங்கே வாங்கிட்டு அட்லீஸ்ட் ஸ்டேஷனில் வாங்கின வச்சு அந்த ஊர் ஸ்டேஷனு கொஞ்சம் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் இதுதான் காசிபேட் ரயில்வே ஸ்டேஷனுடைய சிக்கன் பிரியாணி. குவான்டிட்டிலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு தான் எப்படி இருக்குமோன்னு யோசனையாக இருக்குது. எனி டே ட்ரெயின்லேயும் ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ்லேயும் கிடைக்கிற ஒரு ஆவரேஜான ட்ரெயின் பிரியாணி தான் நாங்கள் சாப்பிட்டது. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு வகையில் அது பழகி போச்சுங்க. நிறையா நார்த் இந்தியன் ட்ரெயின்ஸ் ட்ராவல் பண்ணதுனால மட்டும் இல்லை, நம்ம ஊரில் கிடைக்கிற பிரியாணியே ஆவரேஜாக தான் இருக்கும். அப்படி ஆவரேஜான பிரியாணி சாப்பிட்டே பழகிருச்சு. எனக்கு இப்போதைக்கு எப்படி தோணுதுன்னா, ஓகே கிடச்சா போதும், சாப்பிட்டா போதும், அது வந்து எனக்கு ஓகேவாக தெரியுது. ரொம்ப மோசமாலாம் இல்லைங்க. 100 rupeesக்கு அது வந்து ஓகே தான்.
நம்ம கொங்கு எக்ஸ்பிரஸ் ஜேர்னியில் 5வது ஸ்டேட் மகாராஷ்டிரா என்ட்ரு ஆகிட்டோம். பல்ஹர்ஷா ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த வடக்கு வைப்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு அந்த அட்மாஸ்பியரை பார்த்தாலே தெரியும். சரி, ஓகே, நான் வந்து ஃபேர் பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா நான் பார்ட் 1லேயும் ஃபேர் பற்றி சொல்லலை, பார்ட் 2லையும் இன்னும் சொல்லவே இல்லை. ஸோ 2 ஃபேரும் சொல்லிடுறேன். ஸ்லீப்பர், 3rd AC 2 ஃபேருமே சொல்லிடுறேன். ஃபுல் ஸ்ட்ரெச் நம்ம கொங்கு எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணுறோம். கோயம்புத்தூர்லேருந்து ஹஸ்ரத் நிசாமுதீன் வரைக்கும். ஸ்லீப்பரில் ஃபேர் 920 ருபீஸ் ஆகுது. 3rd ACயில் ஃபேர் பார்த்தீங்கன்னா 2400 ருபீஸ் ஆகுது. நாங்கள் புக் பண்ணும்போது RAC தான் இருந்துச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிப்போம் பார்ட் 1லேயே. ஒரு 15 டேஸ் முன்னாடி புக் பண்ணோம். 35, 36 இருந்த RAC லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கன்ஃபார்ம் சீட்டே கிடச்சிருச்சு. அப்பா, ஃபைனலி பல மாதங்களுக்கு பிறகு அப்படிதான் இருக்கு. சென்னையிலேருந்து வந்து பல மாதங்களுக்கு பிறகு கருமேகங்களை பார்க்க முடியுது. ஃபைனலி மழையும் வந்துருச்சுங்க. எவ்வளோ நாள் கழிச்சு பார்த்த ஒரு சந்தோஷம் தெரியுமா மழைய. வா, மழை பெஞ்சு இடமே பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக மாறி இருக்கு, கூலிங்காக. அப்படி ஒரு மழை எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மழையை பார்க்கறதுக்கு. ஏன்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடுங்க, எதிர்பார்க்காம இருந்தோம். ஒரு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா ஒரு 7 நாளைக்கு நான் பார்த்துடுவேன் அடுத்த 7 நாள் எப்படி இருக்க போகுது வெதர் கண்டிஷன்ஸ்னு. அப்படி பார்க்கும்போது இந்தியா ஃபுல்லாகவே கொதிக்கிற கண்டிஷனில் தான் இருக்க போகுதுன்னு காமிச்சிது. ஸோ இது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சர்ப்ரைஸாக ஒரு சம்மர் ரெயின் வந்துச்சு. கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு, ஆனால் அந்த மழை வந்து கூலிங்காக மாற்றிடுச்சு. கன்னியாகுமரிக்காரரு கன்னியாகுமரியிலேருந்து வரும்போது சிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸ்நாக்ஸுக்கு இப்போ உதவியாக இருக்குது. இந்த 1.5 நாள் பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அடுத்து டின்னருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதுண்டா சாமி இந்த ஸ்டேஷன் ஃபுட்லாம் வேணாம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நாக்பூரில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். बिलासपुर न्यू दिल्ली राजधानी ஷார்ப்பாக டைமுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் நமக்கு ஃபுட்டை டெலிவர் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் நிறையா வாட்டி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. யூஸ்வலாக அந்த ட்ரிப்பு போகும்போதெல்லாம் நிறைய வாட்டி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிலேவும் கிடையாது. கரெக்டாக ஸ்டேஷன் உள்ள வந்தோடனே நமக்கு கொடுத்துருவாங்க. நாங்கள் மட்டும் ஒன்றும் நாக்பூரில் ஆர்டர் பண்ணல. எங்கள் கோச்சில் பாதி பேர் நாக்பூரில்
ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணாங்க. இன்னைக்கு ப்ரோ தான் ரிவ்யூ சொல்லுவார். சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பிட்றோம், நாக்பூர்லேருந்து கிளம்பினோடனே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவார். அதுலேயே எங்கள் கூட இந்த வந்து ஃபுல்லாக நாங்கள் ஒரு பக்கம் இருந்து எல்லாருமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. அது மட்டும் இல்லை, இப்போ ஆர்டர் இன்னும் வாங்கிட்டே இருக்காங்க. ஆர்டர் இருக்காங்க, அதனால தான் கஸ்டமர் கேட்டுகிட்டே இருக்காங்க, வந்து வாங்கிட்டே இருக்காங்க நிறைய பேர். அதனால் இங்கே நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம், பார்ப்போம். இந்த ஒரு ட்ரெயின் மட்டும் இல்லை, எந்த ட்ரெயினில் வந்தாலும் பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நாக்பூர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன் ஆர்டரில் எங்களுக்கு டெலிவர் பண்ணியிருக்கிறது இதுதான். இது பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி. இது வந்து மினி குவான்டிட்டியாக. அதுக்கப்புறம் தயிர் கொடுத்துருக்காங்க. இது சப்பாத்தியும் எக் கறி. உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆனியன் சாலடும் டிக்கலும் இருந்துச்சு. ஸோ இது டோட்டலாக சேர்த்து 300 ருபீஸ் ஆச்சு. டெலிவரி சார்ஜஸோடு சேர்த்து 300 ஆச்சு. டின்னர் சாப்பிட்டு முடித்து அடுத்த நாள் தூங்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. நாக்பூரில் நாங்கள் வாங்கின ஆன்லைன் ஃபுட் டெலிவரி செம்ம ஒர்த்துங்க. கொள்ளமாக இருந்துச்சு. அது அப்படி தான் சொல்கிறாரு அவர். நம்ம கன்னியாகுமரிக்காரர் தூங்கிட்டார். அவர் தான் ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே தூங்கியாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க, ஒர்த்துங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொடுத்து தான், காசு கொடுத்து தான் வந்து வாங்கி சாப்பிட்ருக்கோம். பட் ஒர்த்து. நல்லா வந்து சூப்பரான ஒரு டின்னர். ரீசெண்ட் டைம்ஸில் நான் ட்ரெயினில் சாப்பிட்டதில் ஒரு நல்ல ஃபுட்டாக இந்த ஃபுட் இருந்திருக்கு. பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி மாதிரி. அப்புறம் அந்த சப்பாத்திலாம் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. எக் கறியும் பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. 300 ருபீஸ் பே பண்ணியிருக்கோம். கரெக்டாக டெலிவர் பண்ணாங்க. கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாக்பூர்லேருந்து கிளம்பி இப்போ அடுத்து நர்கேர் ஜங்ஷன் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். அடுத்து தூங்க போகிறது தாங்க. ஏன்னா மார்னிங் நமக்கு வந்து ஒரு ½ டே ஜேர்னி இருக்குது. ஸோ ஜான்சிலேருந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நார்த் சைட்லாம் போய். ஸோ ஜான்சிலேருந்து கவர் பண்ணி அப்படியே ஆக்ரா நிசாமுதீன் வரைக்கும் நாளைக்கு மார்னிங்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். குட் நைட். The next day. நம்பருக்கு போய் கூப்பிடுங்க. அவன் டோல்கேட் கிட்ட தான் இருக்காரா? நம்பர் சொல்லிட்டா? இது டீசலா? குட் மார்னிங் கைஸ். உத்தர் பிரதேஷ் ரீச் பண்ணிட்டோம். ஜான்சி வீராங்கனா லக்ஷ்மிபாய் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். நேற்று ஒரு விஷயம் சொன்னேன், அதை தான் இன்றைக்கி திரும்பவும் சொல்கிறேன். 3rd AC ஜேர்னி தாங்க. செம்ம கம்ஃபர்டபுளான ஜேர்னி. ஒரு நல்ல தூக்கம் இன்றைக்கும். நான் எந்திரிச்சதே பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். டக்குன்னு ரெடி ஆகி 7:15 ஆன் டைம் நம்ம ஜான்சி ரீச் பண்ணிட்டோம். எந்த ஒரு டிலேவும் இப்போதைக்கு கொங்கு எக்ஸ்பிரஸ்க்கு கிடையாது. அண்ட் இந்த இடத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிடலான் இருக்கோம். ஏன்னா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஜங்ஷன்ஸ் இருக்குது, குவாலியர் ஆக்ராலாம் இருக்குது. பட் லேட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் வாங்கலான் இருக்கோம். ஜான்சி ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெரைட்டியாகவே கிடைக்குங்க. இட்லி வடை நல்லா இருக்காது. எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக சொல்லலை, பட் அது நிஜமாவே நல்லா இருக்காது. இங்கே நார்த் சைடு வந்துட்டால் ஸ்டேஷன்ஸில் வாங்குகிற இட்லி வடை கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து ஆலு பரோட்டா, அப்புறம் பூரி சப்ஜி கிடைக்கும், அப்புறம் போகான்னு ஒன்று கிடைக்கும். போகா தான் வாங்கியிருக்கோம். போகா பார்த்தீங்கன்னா அவலில் செய்கிறது நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக நான் எப்போ நார்த் சைட் போனாலும் இது கிடச்சா வாங்கிடுவேன். ஒவ்வொரு நாள் மட்டும் இல்லை, ஒரு நாள்லேயே பல தடவை கரெக்டாக க்ளீன் பண்ணிடுறாங்க. அந்த வேலையில் பக்காவாக இருக்காங்க OBHS டீம். ஸோ இந்த போகாவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 rupees சேல் பண்ணுறாங்க ஸ்டேஷனில். போகா நல்ல குவான்டிட்டியே இருக்குது. அப்புறம் ஏதோ கிரேவி மாதிரி தராங்க. எப்படி ப்ரோ இருந்துச்சு? டிஃபன் சாப்பிட்டோம்ல, அது எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். நல்லா இருந்துச்சு. டிஃபன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தா. நான் ட்ரை பண்ணதுலேயே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நேரத்தோட நாக்பூர் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், நீங்கள் நம்பி வாங்கலாம். நம்ம இந்த நாக்பூர் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்பி நாக்பூரை நீங்கள் போகலாம், ஆர்டர் போடலாம். IRCTC அதை நல்லா தான் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ நாக்பூர் நீங்கள் நம்பி வாங்குற ஒரு இடமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் பார்த்த அளவு. நேற்று நைட்டு சொன்னெல்லாம் ப்ரோ தூங்கிட்டாரு. இன்னைக்கு காலையில் அந்த ரிவ்யூவை கொடுத்துட்டாரு. गाड़ी संख्या 1217 चौपन एक्सप्रेस ग्वालियर। गाड़ी संख्या 1264 एक्सप्रेस कोयम्बटूर जंक्शन से चलकर भोपाल जंक्शन குவாலியர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். சாஃப்ரான் வந்தே பாரத், இது வந்து கஜுராஹோ போகக்கூடியது. ஓகே, நம்ம ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் பற்றி இங்கே பார்த்துருவோம். கொங்கு எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினுங்க. 2700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது கோயம்புத்தூர்லேருந்து ஹசரத் நிசாமுதீன் வரைக்கும். அதில் நம்ம குவாலியர் வரைக்கும் 2400 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணிட்டோம். டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா 46 hours எடுத்துக்குது. 2 நாளைக்கு கொஞ்சம் கம்மி, 48 ஹவர்ஸுக்கு 2 மணி நேரம் கம்மியாக 46 hours எடுத்துக்குது. ஸோ இன்னொரு 3 hours இல்லை 4 hours ஜேர்னியில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். Welcome to Gwalior Junction Station.
கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் இங்கேருந்துலாம் டெல்லி வரத்துக்கு ஒரு டெய்லி ரன்னிங் ட்ரெயின் ஆப்ஷனே இருக்குங்க, கேரளா எக்ஸ்பிரஸ். ஆனால் இது வரைக்கும் நான் அந்த ட்ரெயினை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் கொஞ்சம் மோசமான ட்ரெயின் தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஓவர் க்ரௌடிங் இருக்கும், எப்போவுமே டிலேயில் தான் வரும், அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை விட்டு உங்களுக்கு நிறைய வீக்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது. கொங்கு கொங்கு ஒரு செம ஆப்ஷனு இப்போ வரைக்கும் வந்து சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அதை தவிர பெட்டர் வீக்லி ஆப்ஷன்ஸ் வந்து மில்லியனம் எக்ஸ்பிரஸ் இருக்குது, எர்ணாகுளம் டு ஹஸ்ரத் நிசாமுதீன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண ஜெயந்தி இருக்குது, திருவனந்தபுரம் டு ஹஸ்ரத் நிசாமுதீன் ஸ்வர்ண ஜெயந்தி இருக்குது. இன்னொன்று இருக்குது, ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸும் இருக்குது. ஒரு லாங் ட்ரெயினில் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் டு டெல்லி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஊருக்கு போனாலும் இந்த வந்தே பாரத் ஓவர்டேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறுக்கால வந்துடுது. இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு எக்ஸ்பிரஸை அதுக்காக தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. பின்னாடியே வந்து இவன் வரான், ராணி கமலாபதி டு ஹஸ்ரத் நிசாமுதீன் வந்தே பாரத். நம்ம ஆக்ராவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அவன் தான் பின்னாடியே வந்து ஓவர்டேக் பண்ண போகிறான். கொங்கு அதிவிரைவு வண்டியுடைய லாஸ்ட் இன்டர்மீடியட் ஹால்ட் மதுரா ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் டைரெக்டாக ஹஸ்ரத் நிசாமுதீன் தான். வெயில், பயங்கரமான வெயில் ஆரம்பிச்சிருச்சிங்க. இப்போ டைம் வந்து 12 மணி ஆகுது. டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுங்களா? 40 டிகிரி. ஸோ அதிலருந்தே தெரியும் எவ்வளோ எந்த அளவுக்கு ஹீட் வேவ் ஜாஸ்தி இங்கே இருக்குன்னு. உத்தரப்பிரதேஷ், டெல்லி எப்போவுமே வந்து ஹீட் வந்து எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். நிறையா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசியில் வேக்கண்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் ஆக்ரா, மதுரான்னு இறங்கிட்டாங்க. அப்படியே நம்ம போய் ஸ்லீப்பர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஒரு லுக்கு. ஓவர் க்ரௌடிங்லாம் பெருசாக ஸ்லீப்பரில் இல்லை, நார்மலான க்ரௌடு தான். ஆனால் என்ன கொஞ்சம் கலீஜாக இருக்குது, அவ்வளோதான். இங்கே வந்து நல்லா நீட்டாக பார்த்துக்கிறாங்க. இங்கே அளவுக்கு இருக்கிற நீட்னஸ் அங்கே ஸ்லீப்பரில் இருக்க முடியாது. இல்லை அதுவும் நார்த் ட்ரெயின்ஸில் சொல்லவே வேணாம். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ண மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்லீப்பரில் தாராளமாக ட்ராவல் பண்ணிடலாம். இல்லை நீட் அண்ட் கம்ஃபர்டபுளாக வேணும்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் சாய்ஸ் தேர்ட் ஏசி ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு 10 நிமிஷத்தில் நம்ம ஹஸ்ரத் நிசாமுதீன் ரீச் பண்ண போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம் மிஸ்ஸிங்கில் இருந்துச்சு, அது மட்டும் பார்த்துடலாம். கொங்கு எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் பண்ணது 2000 ஸ்டார்ட் பண்ணாங்க. April 3, 2000 ஸ்டார்ட் பண்ணாங்க. 24 இயர்ஸாக ரன் ஆயிருக்கு. 24 இயர்ஸை தாண்டி இப்போ 25th இயர்க்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயரில் ஏப்ரல் வரும்போது கொங்கு எக்ஸ்பிரஸ்க்கு 25 இயர்ஸ் ஆனிவர்சரி கொண்டாடப்படும். அண்ட் இந்த ட்ரெயினுக்கு கொங்கு எக்ஸ்பிரஸ் பேர் எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லவே வேணாம். கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ட்ரெயின் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு அந்த வட்டம் வந்து கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ட்ரெயினுக்கு கொங்கு எக்ஸ்பிரஸ்னு பேர் வச்சுருக்காங்க.
ஹலோ அண்ட் எஸ், ஒரு 46 மணி நேரம் ஜேர்னிக்கு அப்புறம் 2700 கிலோமீட்டர் தாண்டி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கக்கூடிய டெஸ்டினேஷன் டெல்லியுடைய ஹஸ்ரத் நிசாமுதீன் டெர்மினலுக்கு ரீச் ஆகிட்டோம். ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னியாக இருந்துச்சுங்க. கொங்கு எக்ஸ்பிரஸ் பற்றி நீங்கள் vlog ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பார்ட் 1 பார்ட் 2 2 vlog-ஆக பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து பக்காவாக இருந்துச்சு. எனக்கு வந்து பெருசாக ஒரு குறையும் தெரியல. தேர்ட் ஏசியை பொறுத்த வரைக்கும் ஸ்லீப்பரில் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஸ்லீப்பரில் நீங்கள் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் கிளீன்லினஸ்லாம் பார்க்காதவங்களாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. அதை பற்றி தேர்ட் ஏசியில் அந்த கிளீன்லினஸ்ஸு கம்ஃபர்ட்டு எல்லாமே வந்து பக்காவாக இருந்துச்சு. அதில் எந்த குறையுமே வந்து எங்களுக்கு தெரியல. அண்ட் டைமிங்கும் பார்த்திங்கன்னா கரெக்டான டைமிங்க்கு ஹஸ்ரத் நிசாமுதீன் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். 2:15 டைமு. அதே 2:15 ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஒரு பெஸ்ட்டு ட்ரெயின் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் அந்த லைன்லேருந்து வரதா இருந்தாலும் சரி, இல்லை பெங்களூர், காச்சிகுடாவில் கூட நிறைய பேர் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கிறாங்க. வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான், சண்டே மட்டுமே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும். திருப்பி இப்போ வந்துச்சா நாளைக்கு காலையில் வெனஸ்டே மார்னிங் இங்கே ஹஸ்ரத் நிசாமுதீன்லேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போயிடும். ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னி, ரொம்ப நாள் வந்து மிஸ் பண்ணிட்டு இருந்த ட்ரெயின் ஜேர்னி, ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்த பண்ணணும்னு. இன்றைக்கி நம்ம நேபாள் சீரீஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து நேபாள் சீரீஸில் எப்படி வந்து இங்கேருந்து நேபாளுக்கு போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் vlogல பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் vlogல பார்த்துருவீங்க. ப்ரோ கிட்ட கேட்டுருவோம் வாங்க. ஹாய். ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருந்துச்சு? பக்கவாக இருந்து, சூப்பராக இருந்து. ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னி தான் அது. ஏன்னா வந்து ஒரு கொங்கு மண்டலம் நம்ம இங்கே நியூ டெல்லிக்கு வர வரோம்னா சூப்பர் ஆப்ஷன் இது. ஏன்னா வந்து ஷார்ப் டைமிங், எல்லாமே ஷார்ப்பாக போகிறான். சில இடங்களில் கொஞ்சம் டிலே ஆனால் கூட அதை இது பண்ணி அவன் கரெக்டாக சூப்பராக போயிட்டுருக்கான். இங்கே வந்து கரெக்டாக ஸ்லாக் சூப்பராக வந்துட்டான். 2:15 உள்ள வந்துட்டான். ட்ரெயின் உள்ள வந்துட்டான். ஹஸ்ரத் நிசாமுதீன் சூப்பராக. தேர்ட் ஏசி கம்ஃபர்ட்லாம் எப்படி இருந்துச்சு? பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா க்ளீனிங் அவங்க டெய்லி க்ளீன் பண்ணுறாங்க. டெய்லி ட்வைஸ் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து கோச்சை நீட்டாக இது பண்ணுறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று பெட்ஷீட் மட்டும் கொஞ்சம் அவங்க வந்து இது பண்ணாமல் இருக்காங்க. எது பண்ணாமல்? க்ளீன் பண்ணாமல் எடுக்காமல் அந்த மொத்தம். ப்ரோ வந்து ஃபஸ்ட் டைம் தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணுறாரு. எப்போவுமே வந்து தேர்ட் ஏசியில் அது நீங்கள் 4 நாள் ட்ராவல் பண்ணாலும் ஒரே ஒரு வாட்டி தான் பெட்ஷீட் தருவாங்க. அதை மாற்றவே மாட்டாங்க. அதான் ப்ரோ ரூல்ஸு. அப்படி தான் ஃபாலோ பண்ணாங்க. மற்றபடி நல்லா இருந்துச்சுல? சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து நீட்டாக கூலிங்கெல்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணாங்க. இன்னொன்று ஸ்டேஷனுக்கு க்ரூ சூப்பராக இருந்தது. ட்ரெயினுக்கு க்ரூவும் நீட்டாக மொழி பண்ணிக்கிட்டாங்க. தேவைக்குள்ளது வந்து நீட்டாக பார்த்துக்கிட்டாங்க. ஓகே, இதோட நாங்கள் இங்கேருந்து இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் vlog-ல கண்டினியூ பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா, கொங்கு எக்ஸ்பிரஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர்லாம் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.